ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு 9th 10th செப்டம்பர் 8 நடந்த மந்த்லி டெஸ்ட் டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்குறோம். போன மந்த்துக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான 9th 10th டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம பார்த்துடலாம். ஹூ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா? இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏபிஜே அப்துல் கலாம், எம்எஸ் சுவாமிநாதன், நார்மன் போர்லிங், வர்கீஸ் குரியன். ஸோ இது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஏபிஜே அப்துல் கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவர் வந்து இந்த ஏவுகணை வீரன், மிசைல் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து நம்ம ஆப்ஷன் ஏ வருது, வராதுன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ அடுத்து 3 ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எம்எஸ் சுவாமிநாதனா, இல்லை நார்மன் போர்லங்கா, இல்லை வர்கீஸ் குரியனா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு தான். எம்எஸ் சுவாமிநாதன் இஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? இவர் எதுக்காக வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் வந்து இவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க? ஏன்னா வந்துட்டு தமிழில் பாருங்க, இவர் வந்து இந்திய விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரும் கோதுமை மற்றும் அரிசி வகைகளை கொண்ட முக்கிய பங்கு வகித்ததால் எம்எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வீட், ரைஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ஈல்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவர் ஒரு ஃபார்மர்ஸுக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு நம்ம எலிமினேட் பண்ணி வர முடியாது. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். மற்ற 3 ஆப்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிளாஸஸ் இந்த ஒர்க் ஷீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டுருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகே, நம்ம அடுத்த செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ விச் ஃபிலிம் ஓன் தி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட் அட் 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை எந்த படம் பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க: ஜவான், சாம் பகதூர், 12th ஃபெயில், மிஸ்டர் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே. ஸோ இந்த 4 படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் ஒரு படம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எந்த ஃபிலிம் வந்து உங்களுக்கு அவார்ட் வாங்குச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த 4 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருக்க கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் கிளாஸில் ஒர்க் ஷீட்ஸில் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக போடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஃபெயில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். அதாவது இந்த பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் வென் டு 12th ஃபெயில் which moved audience nationwide with its inspiring storyline. நம்ம ஸ்டோரி வந்து இங்கே சொல்லலை. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் வந்துட்டு இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக போட்டுருந்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வென் இஸ் தி வேர்ல்ட் லைன் டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர்? அதாவது உலக சிங்கங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலை, ஜூன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஆகஸ்ட்லேயே இருக்குது. ஆகஸ்ட் 5, 10, 15, 20 அப்படின்னு. ஸோ நீங்கள் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து ஆகஸ்ட் 15ங்கிறது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தெரியுமா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு இந்த சி ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது வந்துட்டு ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 20 தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்ட் லைன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 10th ஆகஸ்ட் எவ்ரி இயர். எதுக்காக வந்து இந்த 10th ஆகஸ்ட் வந்து வேர்ல்ட் லைன் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா டு ரைஸ் அவேர்னஸ் about தி கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைன்ஸ். அதாவது சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த வேர்ல்டு லைன்ஸ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க 10th ஆகஸ்ட் அன்னைக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் பி வந்து 10th ஆகஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான சரியான விடை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டியான டே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஜூன் மந்த் எடுத்துட்டோம்னா ஜூன் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும், ஜூன் நியூஸ் லெட்டரில் கொடுத்துருப்போம். இப்போ ஜூலை மந்த்தில் இருந்தால் அதுக்கு வந்து தனியாக இருக்கும். நான் உங்கள் கிளாஸில் முன்னாடி கிளாஸில் நான் சொன்னது தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டேட்டும் நீங்கள் பார்க்கும்போதோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்க்கும்போதோ அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து தனியாக ரஃப் ஷீட்லேயே ரஃப் நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சைடில் ஒரு 10 டேட்லேருந்து 15 டேட் முக்கியமான டேட்ஸ்னால் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்டால் கூட உங்களுக்கு அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வேர்ல்ட் லைன் டேங்கிறது ஆப்ஷன் பி வந்து 10th ஆகஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து 4th கொஸ்டின். வேர் வாஸ் தி 17th பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட் இன் ஜூலை 2025? அதாவது ஜூலை 2025 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பிரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஒரு சர்வதேச அமைப்போ இல்லை இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 5 விஷயத்தை நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள். ஒரு சர்வதேச அமைப்பை நீங்கள் பார்க்கும்போது அது எதுக்காக வந்து நீங்கள் தொடரப்பட்டது, அப்புறம் வந்து இந்தியா வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்காங்களா இல்லையா, அது இல்லாமல் வந்துட்டு அது இப்போ ரீசெண்டாக 25ல் இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆண்டில் வந்துட்டு ஏதாவது சமிட்டோ இல்லை மாநாடோ எதாவது நடந்திருக்கா, ப்ளஸ் வந்து அந்த சர்வதேச அமைப்பில்
யார் யாரெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த 4 இதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் லாஸ்ட் கிளாஸை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணி நினைக்கிறேன். ஸோ வேர் வாஸ் தி 17th பிரிக்ஸ் சமிட் அப்படின்னு எங்கன்னு நடக்குதுன்னு கேட்குறாங்க. நமக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நியூ டெல்லி இந்தியா, மாஸ்கோ ரஷ்யா, ரியோ டி ஜெனரியோ பிரேசில், ஷாங்காய் சைனா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கானதை வந்து நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 17th பிரிக்ஸ் சமிட் வாஸ் ஹெல்ட் இன் ரியோ டி ஜெனரியோ பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா 6th to 7th ஜூலை 2025 அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த சமிட் எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அண்ட் என்ஹான்சிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் குளோபல் கவர்னன்ஸ். அதாவது இந்த உச்சி மாநாட்டின் நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா உலகளாவிய தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பையும் மேலும் உள்ளடக்கிய தன்மை வாய்ந்த மற்றும் நிலையான உலக மேலாண்மையை ஊக்குவித்தல். ஸோ வந்து ஒரு கோஆப்ரேஷன் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அதாவது வெவ்வேறு நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமிட்டை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ரியோ டி ஜெனரியோ பிரேசில் சி அப்படிங்கிறது தான் நமக்கு இதான சரியான விடை. ஸோ பிரிக்ஸ் நாட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்காங்க, எந்தெந்த நாடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு மேப் மூலிமா பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு பிளேசஸ் நியூஸ் பார்க்கும்போதோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நாட்டில் வந்து ஏதாவது ஒரு நாடு நீங்கள் குறித்து பார்க்கணுமோ இல்லை கேபிட்டல்ஸ் ஒரு கேட்பாங்க, ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு நீங்கள் மேப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிக்டோரியலாக உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பிரிக்ஸ் நமக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ பிங்கிறது வந்துட்டு பிரேசில், ஆருங்கிறது ரஷ்யா, ஐங்கிறது இந்தியா, சிங்கிறது சைனா, எஸ்ங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் வந்து இந்த 5 நாடுகள். மேற்கொண்டு ஒரு 5 நாடுகள் ஆட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன நாடுகள்னு சொல்லுங்க. ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருப்பீங்களா? கரெக்டாக சொல்லுங்களா. ஈஜிப்ட், ஆப்பிரிக்காலேயே 2 இருக்கு. ஈஜிப்ட், எத்தியோப்பியா இருக்கு, அதுக்கப்புறம் யுஏஇ இருக்குது, அப்புறம் ஈரான், அப்புறம் வந்து நமக்கு இந்தோனேஷியா. ஸோ மொத்தம் இந்த 10 நாடுகள் அப்படிதான் வந்துட்டு நம்ம பிரிக்ஸ் சமிட்ல இருந்து இருக்காங்க. ஸோ இது நீங்கள் மேப் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து 5th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ பில்ட் தி கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள்? கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜராஜா சோழா 1, ராஜேந்திர சோழா 1, குலோத்துங்க சோழா 1, கரியால சோழா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு எல்லாமே சோழா டைனாஸ்டிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்னன்னு பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் வந்துட்டு யார் பீரியடில் கட்டினாங்க, யார் கட்டினா அப்படின்னா ராஜேந்திர சோழா 1 அப்படின்னு தான் கட்டினாங்க. ஸோ என்னன்னா அது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் தி பிளேஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழா 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான விடை. ராஜராஜா சோழா 1 அப்படிங்கிறது ஒரு கோயில் கட்டியிருப்பார். என்ன கோயில் அது சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரகதீஸ்வரா டெம்பிள். ஸோ தஞ்சாவூர்ல இருக்கிற பிரகதீஸ்வரா டெம்பிளை கட்டினவர் தான் யாரு அப்படின்னா ராஜராஜா சோழா 1. ஸோ அதே மாதிரி அவரோட பையன் ராஜேந்திர சோழாவும் இது மாதிரி கட்டணும்னு சொல்லி தான் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டியிருப்பாரு. ஸோ இதுக்கான வந்து கரெக்டான விடை என்னன்னா ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழா 1 தான் கரெக்டான விடை. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. ஹூ பிகேம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் தி ஃபிடே விமன்ஸ் வேர்ல்டு கப்? அதாவது ஃபிடே மகளிர் உலக கோப்பையை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொனேரு ஹம்பி, ஹரிகா துரோணவல்லி, திவ்யா தேஷ்முக் ஆர் வைஷாலி. ஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள டீப்பாக போய் அந்த ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்தியாவிலேருந்து யாராவது போய் ஏதாவது கப்பு வாங்கியிருக்காங்களா, ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்கள மட்டும் நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டேட்ஸ்லாம் தனியாக சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது அதையும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும் போதோ டெஸ்ட் எழுதும் போதோ அதுக்கு சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ திவ்யா தேஷ்முக் அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் தி ஃபிடே உமன்ஸ் வேர்ல்டு கப் டைட்டில் ஆஃப்டர் டிஃபீட்டிங். யார் டிஃபீட் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கொனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க தான். இப்போ இவங்க கொனேரு ஹம்பிக்கும் திவ்யா தேஷ்முக் இடையில தான் மேட்ச் போச்சு. ஸோ இந்த கொனேரு ஹம்பியை டிஃபீட் பண்ணி தான் வந்து திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கப்பை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க. சி கரெக்டாக போட்டிருக்கீங்களா. திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து 7th கொஸ்டின். வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்ஐசி அப்படின்னு தான். அதாவது எல்ஐசியின் விரிவாக்கம் என்ன? லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், லீகல் இன்சூரன்ஸ் கவுன்சில், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் விரிவாக்கம் வந்து அப்ரிவேஷன் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்க்குறத விட கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எல்ஐசினா எல்ஐசிங்கிற வார்த்தைக்கு இலேருந்து தான் நமக்கு வந்து ஒவ்வொருமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்.
ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஏன்னா எல்லாமே நமக்கு இங்கே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. ஆப்ஷன் ஏலையும் அதே தான் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் எல்ஐசின்னு இருக்குது, ஆப்ஷன் டிலையும் எல்ஐசின்னு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இது தெரிஞ்சது ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் சி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஸோ ஒருத்தவங்களுக்கும் தெரியும், ஒரு காப்பீட்டு நம்ம எடுக்கிறோமா சரி, ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போடணும்னா சரி, இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கிளாஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். எல்ஐசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. ஓகேங்களா, யாரும் பிரைவேட்டாவோ எதுவும் கிடையாது, கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுற கம்பெனி தான் இது, இந்த எல்ஐசி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாருங்க, 1956 அப்படிங்கிறதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா, இந்த இடத்துல தான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கிற ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, அதுக்கப்புறம் வந்து இதோட விரிவாக்கம் என்ன, இதோட தான். மற்றபடி வந்து உள்ள டீப்பான எந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எல்ஐசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஈரான் அப்படின்னு கேட்குறாங்க. ஈரானின் தலைநகரம் என்ன அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாடும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஆக்டிவிட்டியில் நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஒரு நாடை பார்க்கும்போது அதுக்கான கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது ஈரானுடைய கேபிட்டல் என்னங்கிறது இந்த கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி கேபிட்டல்ஸ்னா என்னங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள், தெஹரைன், ஜெருசலேம், மாஸ்கோ, இஸ்லாமாபாத். ஓகேங்களா. கேபிட்டல் ஆஃப் ஈரான் வந்து தெஹரைன் அப்படிங்கிறது தான் அது கரெக்டான விடை. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் நான் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் மேப் பேஸ்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் பிக்டோரியலாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈரான் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இங்கே இருக்குது ஈரான். ஸோ இதோட கேபிட்டல் வந்து தெஹரைன். இதோட சரௌண்டிங்கான மற்ற கண்ட்ரிஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டர்க்மெனிஸ்தான் இருக்குது, இங்கே அசர்பைஜான் இருக்குது, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈராக் இருக்குது, இது கீழே வந்து சவுதி அரேபியா, அப்படிங்க இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இந்த சைடு பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் பிக்டோரியா நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ஏ தெஹரைன். ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது எங்கன்னு பாருங்க, ஜெருசலேம், மாஸ்கோ, இஸ்லாமாபாத், இதெல்லாம் வந்து எந்த நாட்டுடைய கேபிட்டல்ஸ்னு பாருங்க, அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க நீங்க. ஸோ வந்து 9th கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிவிஜுவல்ஸ் ரிசைன்ட் ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் ஜூலை 2025? அதாவது பின்வரும் நபர்களில் ஜூலை 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, எம் வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர், ஹமீத் அன்சாரி, ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு வருஷமாக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் டி பாருங்க, ராம்நாத் கோவிந்த் இருக்கா. ஸோ இவர் நம்மளுக்கு தெரியும், இது முன்னாள் குடியரசுத் தலைவர்னு தெரியுமா. ஸோ வந்து இவர் வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார் முன்னாடி. இப்போ வந்து யார் இருக்கா, திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான் இப்போ இருக்காங்க. இவர் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ வந்து ஆப்ஷன் டி வருமா, அதுக்கு அடிச்சிடலாமா. ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து எம் வெங்கையா நாயுடு. இவரும் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அப்போ இவரும் வந்து ஆப்ஷன் வருவாரா, வரமாட்டார். ஹமீத் அன்சாரிங்கிறது வந்துட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 1950s 60s அப்போ பிரசிடென்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஆப்ஷன்ஸில் வரமாட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாலிட்டி கிளாஸில், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ ரீசென்ட்லி ரிசைன்ட் இன் ஜூலை 2025 இஸ் ஜெகதீப் தன்கர். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்லைடுமே வந்துட்டு இந்த விளக்கம் சொல்லும்போது, எக்ஸ்பிளனேஷன் சொல்லும்போது பக்கத்தில் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியோட நான் ஃபோட்டோ போடுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஈஸியாக. அதுக்காக தான் வந்துட்டு ஃபோட்டோ போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கரெக்டாக எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ 10th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரம் என்ன அப்படின்னு. மைசூர், மங்களூரு, பெங்களூரு, ஹுபாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் கதை சொல்லியிருப்போம், எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கேபிட்டல்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்கான கரெக்டான கேபிட்டல் என்ன அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி பெங்களூரு அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னேன், பிளேசஸ் நியூஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மேப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. ஸோ இப்போ இந்தியா மேப்பில் கர்நாடகா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு கர்நாடகா இருக்குது. சரிங்களா. இப்போ உங்களுக்காக நான் பக்கத்தில் ஜூம் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து கர்நாடகா. பெங்களூருங்கிறது நீங்கள் சவுத் ஜோன்ல இந்த ஜோனில் வரும். ஸோ பெங்களூர் தான் வந்துட்டு கர்நாடகாவோட கேபிட்டல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெங்களூரு. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. நிசார் இஸ் எ கொலாபரேட்டிவ் சேட்டலைட் மிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நிசார் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
அது எந்தெந்த நாடு வந்து சேர்ந்து இந்த சேட்டலைட் வந்து மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஆப்ஷன் பாருங்க, ஜப்பான், ரஷ்யா, யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் வந்து டி இஸ்ரேல். ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிசார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த நிசார் அப்படிங்கிறது எப்படி விரிவாக்கம் ஆயிருக்கு அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். மறுபடியும் சொல்லுங்க, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இப்போ இஸ்ரோங்கிறது நம்ம இந்தியாவோடதுன்னு தெரியுமா, இந்தியாவோட விண்வெளி தளம் தெரியுமா. நாசா அப்படிங்கிறது யூஎஸ்ஏவோடது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கலாம். இது எதுக்காக வந்து இந்த நிசார் சேட்டலைட் மிஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து எர்த் சுற்றி உள்ள ஐஸ் மாசஸ் அப்புறம் எக்கோசிஸ்டம் சேஞ்சஸ் ஆனான்னு அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் வந்து செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம்னா நாசா இஸ்ரோ நம்ம பார்த்தோமா, நாசா அப்புறம் வந்து இஸ்ரோ, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து நடத்துகிறாங்க. இஸ்ரோ அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்தியாவோடன்னு தெரியும். அப்போ நாசா யாரோட தான் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்போ இதுக்கான விடை என்ன, ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான விடை. ஸோ அடுத்து பாருங்க 12th கொஸ்டின், தேஜஸ் எல்சிஏ மார்க் 1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமீபத்திய செய்தியில் காணப்பட்ட தேஜஸ் எல்சிஏ MK1A அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நேவல் ஷிப், ஹெலிகாப்டர், மிசைல், ஃபைட்டர் ஜெட். ஸோ இதுக்கான நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸே கொடுத்துருப்பாங்க. இதனா வந்து என்ன தேஜஸ்ன்னு சொல்லி. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள், கரெக்டாக போட்டிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ இது எதுக்காக யார் ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு இந்தியாவோட இண்டிஜினஸ் ஃபைட்டர், அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தான் இந்த இண்டிஜினஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HAL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஏவியானிக்ஸ், ரேடார், வெப்பன் வந்து கொண்டு வரதுக்கு அப்புறம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து 13th கொஸ்டின், இந்த கிராண்ட் எத்தியோப்பியன் ரெனேசன்ஸ் டேம், அதாவது கிராண்ட் எத்தியோப்பியன் மறுமலர்ச்சி அணை, இது வந்து எந்த ரிவரில் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிவர் ஒயிட் நைல், ரிவர் ப்ளூ நைல், ரிவர் காங்கோ, ரிவர் நைஜர். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ரிவருமே வந்து நமக்கு ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. நீங்கள் ரிவர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ எல்லா ரிவருமே ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ரினேசன்ஸ் இருக்கா. இந்த எத்தியோப்பியாங்கிறது ஆஃப்ரிக்காவில் ஒரு நாடுன்னு தெரியுமா, ஒரு கண்ட்ரின்னு தெரியுமா. ஸோ வந்து நீங்கள் வந்து எத்தியோப்பியாங்கிறது ஆஃப்ரிக்காவில் ஒரு கண்ட்ரின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து வேறு ஏதாவது நாட்டுலேருந்து உள்ள ரிவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அதை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஆஃப்ரிக்காவில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேப் மூலியமாக பார்த்து இந்த ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மேப்பில் நமக்கு இந்த ப்ளூ நைல் ரிவர், ஒயிட் நைல், உகாண்டாவிலேருந்து பாருங்கள் லேக் விக்டோரியாவிலேருந்து இந்த ஒயிட் நைல் ரிவர் போகுதா. அதே மாதிரி நம்ம எத்தியோப்பியா நாட்டிலேருந்து ப்ளூ நைல் ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் போய் மீட் ஆகி நைல் ரிவர் அப்படிங்கிறது வந்துட்டு சூடான், ஈஜிப்ட் இதெல்லாம் அப்படியே போயிட்டு மெடிட்டேரியன் சீல போய் கலந்துரும். ஓகேங்களா. ஸோ ப்ளூ நைல் ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எத்தியோப்பியாவில். ஒயிட் நைல் ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து லேக் விக்டோரியாவிலேருந்து ஆரம்பிச்சு உகாண்டா, சவுத் சூடான், ஈஜிப்ட் அப்படியே போய் மெடிட்டேரியன் சீலையோட ஜாயின் ஆயிடுது. ஸோ இந்த மேப் நீங்கள் நல்லா ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எத்தியோப்பியாவிலேருந்து எங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ப்ளூ நைல் ரிவர். அப்போ இந்த கிரேட் எத்தியோப்பியன் டேம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா ப்ளூ நைல் ரிவர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ரிவர் ப்ளூ நைல். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான விடை. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இஸ்ரேல் ஈரானோட கான்ஃப்ளிக்ட் நடக்குது, ரஷ்யா உக்ரைனோட கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஸோ அதோட கேபிட்டல்ஸும் பாருங்க, அதுக்கான பிரைம் மினிஸ்டர் இல்லை பிரசிடென்ட் அப்படிங்கிறது யாரையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, விளாடிமிர் புட்டின், ஜெலன்ஸ்கி, டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நேத்தன்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒவ்வொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நீங்கள் கிளாஸில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்லுங்கள், விளாடிமிர் புட்டின் வந்து எந்த நாட்டுடைய பிரசிடென்ட்டு, ரஷ்யா நாட்டுடைய பிரசிடென்ட் தான் யார், விளாடிமிர் புட்டின். ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் நாட்டுடைய பிரசிடென்ட், கரெக்டா. டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருக்கும் தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் எந்த நாட்டுடைய பிரசிடென்ட், USA. ஸோ வந்து பெஞ்சமின் நேத்தன்யூ மட்டும் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் தான் வந்து பெஞ்சமின் நேத்தன்யூ, இவர் தான் வந்து இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமராக இருக்கார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, which site was recently recognized as India's 44th UNESCO World Heritage Site. அதாவது சமீபத்தில் இந்தியாவில் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட தளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட் ஃபோர்ட், குதுப் மினார், மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா, கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். நம்ம நியூஸ் லெட்டரில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். ரெட் ஃபோர்ட், குதுப் மினார்னா வந்துட்டு முன்னாடியே வந்து யுனெஸ்கோ ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக. ஸோ இது நீங்கள் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் வராதா? அப்போ 2ஐயும் அடிச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள் CDன்னு இருக்குது, கேட்வே ஆஃப் இந்தியா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ இதில் 2 கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மொத்தம் 12 சைட் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 12 சைட்டில் 11 சைட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஒரு சைட் மட்டும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எந்த சைட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இதுக்கான 15th ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. கொஸ்டின் நம்பர் 16, வாட் இஸ் தி ககன்யான் மிஷன்? ககன்யான் மிஷன்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன், மிஷன் டு தி மூன், மிஷன் டு ஸ்டடி தி சன், எ மாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் கிளாஸ்லையோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸ் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஷீட்டில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிலேருந்து போகுமா? ஸோ மாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மங்கள்யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மங்கள்யான் மிஷன். அடுத்து வந்து நம்ம மிஷன் டு ஸ்டடி சன் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆதித்யா L1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இதுதான் வந்துட்டு சன்னை ஸ்டடி பண்ணுறதுக்கான மிஷன். அடுத்து வந்து மூணுக்கு என்ன? மூணுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சந்திரயான் தெரியுமா? ஸோ மிஷன் டு ஸ்டடி மூன் வந்து சந்திரயான்ங்கிறது தெரியும். அடுத்து இப்போ 3 ஆப்ஷன்ஸும் வராது தெரிஞ்சிருச்சா? அப்போ 3ஐயுமே நம்ம வந்து என்னென்ன வேறு வேறு மிஷன் சொல்லி பார்த்துட்டோமா? இப்போ ககன்யான்ங்கிறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன், ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து அந்த ககன்யான் மிஷன். இதில் இந்த கேப்சூலுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதில் ட்ராவல் பண்ணி தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூமிக்கு திரும்புவாங்க. ஸோ ககன்யான் வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க சைடில். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 17, வாட் டைப் ஆஃப் மிசைல் இஸ் பிரலே டெவலப்டு பை DRDO? DRDOவால் உருவாக்கப்பட்ட பிரலே ஏவுகணை எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஏர் டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சப்மரைன் லான்ச்டு மிசைல். அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னா வந்து நிலத்திலிருந்து வான் இலக்கை தாக்கவும், ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னா வானிலிருந்து வான் தாக்குதல், அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அப்படின்னா வந்து நிலம் விட்டு நிலம் பாயக்கூடியது, சப்மரைன் லான்ச்டு அப்படின்னா வந்துட்டு நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக ஏவுகணையை வந்துட்டு நம்ம தாக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த 4 ஆப்ஷனும் சொல்லுது. ஸோ அப்போ வந்து பிரலை அப்படிங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் மிசைல் அப்படின்னு நமக்கு வந்து இந்த ஆப்ஷனில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா வந்து பிரலை இஸ் தி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், அதாவது நிலம் விட்டு நிலம் பாயும் அப்படிங்கிறது தான் அதுக்கான கரெக்டான விடை. ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா DRDO லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் அதாவது சர்ஃபேஸ்லேருந்து நிலத்துலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் போய் அடுத்த ஏவுகணை வந்து இதை தாக்கக்கூடியது. அதாவது சர்ஃபேஸ் 500 கிலோமீட்டர் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா DRDO. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் 1, 2, 3, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான பதில் என்னவா இருக்கு? ஆப்ஷன் சி, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேங்களா? இது கரெக்டாக போட்டிருக்கீங்க, வெரி குட். ஸோ அடுத்து வந்து 18th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ரோவர் இன் சந்திரயான் 3 மிஷன்? அதாவது சந்திரயான் 3 மிஷனுடைய ரோவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, விக்ரம், பிரக்யான், சந்திரயான், சூர்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சந்திரயான் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சிலையுமே சந்திரயான் இருக்குல்ல, ஸோ அதுவே பேர் இருக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் நம்ம டவுட் தான். ஸோ இந்த சி ஆப்ஷன் நம்ம அடிச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம 3ல் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், விக்ரம், பிரக்யான் அண்ட் சூர்யா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சந்திரயான் 3 எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலை 14, 2023. அதாவது நம்ம நிலவுடைய தென் துருவத்தில் போய் வந்துட்டு லேண்ட் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப பெருசாக பேசினாங்க இல்லையா, இந்தியாவில் வந்து நல்லா லான்ச் பண்ணிட்டோம், ஒரு பெரிய ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்திரயான் 3 வந்துட்டு எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜூலை 14, 2023. ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் as it successfully landed near the moon's south pole. ஸோ இதுதான் வந்து இது சந்திரயான் 3 உடைய எக்ஸ்பிளனேஷன். The mission made India the first country to achieve soft landing. அதுக்கப்புறம் இல்லாமல் கிரேட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் டியூ டு தி பெர்மனன்ட்லி ஷேடோட் கிரேட்டர்ஸ் தட் இஸ் கண்டெய்ன்ட் வாட்டர் ஐஸ். அதாவது வந்து சாஃப்ட் லேண்டிங் சவுத் போல் மூனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளெயின் சர்ஃபேஸாகவே இருக்காது. அது வந்து அங்கே கிரேட்டர்ஸ் இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அதில் போய் வந்து ஒரு மிஷன் போய் ஒரு சேட்டலைட் போய் லான்ச் பண்ணி லேண்ட் ஆகி நிற்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமானது செயல். ஸோ வந்து நம்ம இந்தியா வந்து அது ஒரு பெருமையாக வந்து நம்ம சந்திரயான் 3 லான்ச் பண்ணி அந்த லேண்டரை வந்து நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அந்த லேண்டருடைய பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து லேண்டருடைய பேர் வந்து விக்ரம், ரோவர் உடைய பேர் வந்துட்டு பிரக்யான். அதாவது லேண்டர் அப்படின்னா போய் இப்படி போய் இப்போ தளம் இப்படி இருக்குது அப்படின்னா போய் லேண்ட் ஆகிடும். ரோவர் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து வந்து ஒரு கார் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி கார் மாதிரி வந்து போய் அங்கே மூணுடைய சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் இந்த லேண்டருக்குள்ளேயே வந்து நின்றோம். ஸோ அதுக்கு பேர் அப்படி தான் வந்து நம்ம ரோவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரோவருக்கான பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பிரக்யான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.
அந்த லேண்ட் ஆனதுக்கு பேர் வந்துட்டு விக்ரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து பிரக்யான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. வேர் இஸ் தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லொக்கேட்டட்? சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜெனீவா சுவிட்சர்லாந்து, நியூயார்க் யூஎஸ்ஏ, ஹேக் நெதர்லாண்ட்ஸ், பாரிஸ் பிரான்ஸ். ஸோ ஒவ்வொரு அமைப்பையும் வந்து நம்ம எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது வந்துட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, பாரிஸ் பிரான்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா யுனெஸ்கோ இருக்கு. யுனெஸ்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் இருக்கிறதா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் வராது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நியூயார்க் யூஎஸ்ஏ வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸோட நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் யுனைடெட் நேஷனோட ஆர்கன் தான். அதை தாண்டி யுனைடெட் நேஷனில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க் யூஎஸ்ஏல இருக்கு. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன் சி ஹேக் நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஸோ வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஹேக் நெதர்லாண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளேசஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். யூரோப் கண்டத்தில் இருக்க ஜெர்மனி, பெல்ஜியம், பிரான்ஸ் இப்படிங்கிற நாட்டுக்கு மேலே தான் வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த நெதர்லாண்ட்ஸில் ஹேகுங்கிறது இந்த கடலோர பகுதியில் இருக்குது. ஸோ ஹேக் அப்படிங்கிற நாட்டில் தான் வந்துட்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஆதித்யா L1 இஸ் பிளேஸ்ட் அட் விச் ஸ்பெஷல் லொகேஷன் இன் ஸ்பேஸ்? அதாவது ஆதித்யா L1 விண்வெளியில் எந்த சிறப்பு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. மூன் ஆர்பிட், மார்ஸ் ஆர்பிட், லக்ராஞ்ச் பாயிண்ட் 1 L1, எர்த் ஆர்பிட். ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது கொஸ்டின் என்னையும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னா ஆதித்யா L1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ L1ங்கிறது நமக்கு என்ன தெரியும், லக்ராஞ்சி பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். நம்ம கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த எத்தனை பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து எதுக்காக வந்து ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம மிஷன் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த L1ங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க, லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படிங்கிறது தான். ஸோ இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி லக்ராஞ்சியன் பாயிண்ட் தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 2017 லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டு ஸ்டடி சன் ஃப்ரம் அன் ஆர்பிட் அரவுண்ட் சன் எர்த் லக்ராஞ்சியன் பாயிண்ட் விச் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த். அதாவது சன் இங்கே இருக்குது அப்படின்னா எர்த் இங்கே இருக்குது, லக்ராஞ்சியன் பாயிண்ட் வந்து நமக்கு இங்கேக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து எர்த்லேருந்து லக்ராஞ்சியன் பாயிண்ட் வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சாதான் நம்ம சன்னுடைய வேரியஸ் பார்ட்ஸ் வந்து சன்ஸ் கொரோனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சூரியனை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த L1ல வந்து நம்ம ஆதித்யாவை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன். இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட்டு. எப்போ லான்ச் பண்ணாங்க செகண்ட் பாயிண்ட்டு, எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்கிறது இந்த 3 பாயிண்ட்டுங்கிறது முக்கியமானது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்போது லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு 9th 10th செப்டம்பர் 8 நடந்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். அது நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணும்போதோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நிறைய படிச்சுட்டு கொஞ்சம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.